ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ லாஸ்ட் சண்டே நாங்கள் வந்து வீட்டில் நான்வெஜ் பண்ணலை. அதனால் இன்றைக்கி நான்வெஜ் பண்ணுறோம். என்னென்னா எங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் சிக்கன் கபாப் அண்ட் சில்லி சிக்கன். அதுவும் நாகார்ஜுனா ரெஸ்டாரண்ட் இருக்கும்ல, அந்த அங்கே கிடைக்கிற சில்லி சிக்கன் தான் நான் இன்னைக்கு வீட்டில் செய்ய போகிறேன். இந்த 3 காம்போ எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் என்னுடைய ஹஸ்பண்ட்க்கு வந்து இந்த சில்லி சிக்கன் ரொம்பவே பர்சனல் ஃபேவரட். அதனால நாங்க எப்போ வீட்ல பிரியாணி செஞ்சாலும் அதுக்கு காம்பினேஷனா மோஸ்ட் ஆஃப் த டைம் சில்லி சிக்கன் தான் செய்வோம். ரொம்பவே ஈஸி அண்ட் ரொம்பவே கம்மியான இன்கிரீடியன்ட்ஸ் தான் இதுக்கு தேவைப்படும். நான் பிரியாணி ரெசிபி ஷேர் பண்றப்போ உங்களுக்கு தோணலாம், "இது போய் பிரியாணியா?" அப்படின்னு. நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, இங்க பெங்களூர்ல வந்து சிக்கன் பலாவ கூட பிரியாணி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அண்ட் நாங்க இப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கு எங்கேயாவது போனாலும், நாட்டி ஸ்டைல் பிரியாணி அப்படின்னு கேட்டா, இந்த மாரி தான் குடுப்பாங்க. ஸோ எங்களுக்கு இது பிரியாணி. மேபி அவுட்சைட் பெங்களூர் இத வந்து சிக்கன் பலாவ் அப்படின்னு கூட கூப்பிடலாம். ஸோ அந்த ரெசிப்பிய நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். இதுக்கு ரொம்பவே கம்மியான இன்கிரீடியன்ட்ஸ் தான் தேவைப்படும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி. நான் இப்போ சிக்கன் கபாப்க்கு வந்து நான் மேரினேட் பண்றதுக்காக எல்லா இன்கிரீடியன்ட்ஸையும் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் மெயினா தேவைப்படுறது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். நான் வந்து இந்த க்ரஷ்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் சிக்கன் வந்து என் ஹஸ்பண்ட் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி குடுத்துட்டாங்க. நான் இப்போ சிக்கன் கபாப்க்கு மிக்ஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் கொஞ்சமா உப்பு, காரத்துக்கு சில்லி பவுடர் அண்ட் கார்ன்ஃப்ளவர் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் சிக்கன் கபாப் மசாலா கிடைக்கும்ல, ஸோ அது ஸ்டோர் பாட் தான். அது வந்து நான் ஒரு 2 1/2 ஸ்பூன் அந்த அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் க்ரஷ் பண்ணி வச்ச ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்ட் அத கலக்கிறதுக்கு ஒரு முட்டை. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில வச்சுட்டு மேரினேட் ஆகுறதுக்கு வச்சிடலாம். சில பேர் இதுக்கு லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணுவாங்க. நான் பண்ண மாட்டேன். ஸோ, அதனால இவ்வளோ தான். இத நான் இப்போ ஃப்ரிட்ஜில வச்சுட்டு டீப் ஃப்ரை பண்ணும்போது எடுத்துப்பேன். ஸோ, அவ்வளோதான். சிக்கன் கபாப்க்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் சில்லி சிக்கனுக்காக இப்போ ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் வந்து இந்த பேஸ்ட் ஒண்ணு ஆட் பண்ணுவேன். சேம் பேஸ்ட்ட தான் நான் இன்னைக்கு சிக்கன் பிரியாணிக்கு கூட ஆட் பண்ண போறேன். ஸோ இந்த பேஸ்ட்ட நான் இப்போ ரெடி பண்ணிக்கிறேன். இந்த மிக்ஸி ஜார்ல நான் வந்து கொஞ்சமா புதினா, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, நான் இந்த கொத்தமல்லி கொஞ்சம் தயிர் பச்சடிக்கு கூட ஆட் பண்ண போறேன். ஸோ அத கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் போட்டுட்டு காரத்துக்கு பச்சை மொளகா. நாங்க வந்து கொஞ்சம் காரம் அதிகமா தான் சாப்பிடுவோம். ஸோ, அதனால ஒரு 25 மொளகா நான் இதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு கூட கொஞ்சம் தண்ணி. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு, நான் இப்டி ஒரு ஃபைன் பேஸ்ட்டா ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ, இந்த பேஸ்ட்ட யூஸ் பண்ணி நான் சில்லி சிக்கன் அண்ட் சிக்கன் பிரியாணி 2மே யூஸ் பண்ண போறேன். ஸோ, சில்லி சிக்கனுக்கு வந்து ஒரு வெங்காயம் இப்போ நீட்டா நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் காரத்துக்கு ஒரு 15 to 20 அந்த மாரி கிரீன் சில்லிஸ் எடுத்திருக்கேன். ஸ்லிட் பண்ணியிருக்கேன் இன் பிட்வீன். ஸோ, இப்போ கடாய ஹீட் பண்ணிட்டு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு, இந்த வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். அண்ட் இந்த பேஸ்ட் இருக்குல்ல, ஸோ இதில வந்து ஒரு 2 1/2 ஸ்பூன் அந்த அளவுக்கு நான் இதில சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த பச்சை வாசனை போற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நான் கொஞ்சமா உப்பு ஆட் பண்றேன். அவ்வளோதான் இதுக்கு தேவைப்படும். அண்ட் கடைசியில கொஞ்சம் சாஸ் எல்லாமே ஆட் பண்ணணும். அது சொல்றேன் என்னென்னன்னு. இப்போ சிக்கன் கூட ஆட் பண்ணிட்டு, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, கொஞ்சமா தண்ணி ஊத்தணும். தண்ணி ரொம்ப அதிகமா ஊத்தக்கூடாது. 1/4 கிளாஸ் அந்த அளவுக்கு மட்டும் தான் நான் இதுக்கு சேர்க்கிறேன். அண்ட் இத ஆட் பண்ணிட்டு இந்த மாரி ஹாஃபா லிட் க்ளோஸ் பண்ணிட்டு, இத வேகறதுக்கு வச்சிடணும். அண்ட் சைமல்டேனியஸா நான் இங்க வந்து பிரியாணி கூட பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து குக்கர் ஹீட் ஆனதும் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு, இந்த பிரியாணிக்கு போடுற ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுட்டேன். லைக் இந்த பட்டை, கிராம்பு, அ இது கல்பாசி இது எல்லாமே சேர்த்துட்டேன். அண்ட் ஆ நீட்டா கட் பண்ணி வச்ச 2 வெங்காயம் இப்போ சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். அண்ட் சேம் அதே அளவுக்கு ஒரு 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் ஃப்ரை பண்ணிக்கிட்டு, நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சிருந்தோம்ல, ஸோ அது கூட ஆட் பண்ணி நல்லா அது எண்ணெய் செப்பரேட் ஆகுற வரைக்கும் அத ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நான் வந்து சிக்கன் ஆட் பண்றேன். எங்க வீட்ல சிக்கன் ரொம்ப கம்மியா தான் இதில ப்ரிஃபர் பண்ணுவோம். ஏன்னா, அதில சரியா உப்பு, காரம் எல்லாமே இருக்காது அப்படின்னு. சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமா உப்பு, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள்,
கரம் மசாலா தூள் ஒரு 2 டீஸ்பூன், அப்புறம் தனியா தூள் ஒரு 2 டீஸ்பூன் அவ்வளோதான். இந்த மசாலா மட்டும் தான் நான் ஆட் பண்றேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம், ஜீரக சாம்பா ரைஸ் இருக்குல்ல, அது வந்து 1 கிளாஸ் எடுத்திருக்கேன். அத வந்து நல்லா கழுவிட்டு, இப்போ நான் டைரக்ட்டா ஆட் பண்றேன். அண்ட் இதுக்கு வந்து 1 கிளாஸ் ரைஸ்க்கு 2 இல்லன்னா 2 1/4 இந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணணும். நான் மிக்ஸி ஜார்ல கூட மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ சேர்த்துட்டேன். ஸோ இந்த தண்ணி எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடணும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து லிட்ட க்ளோஸ் பண்ணிட்டு, ஒரு 2 விசில் வர வரைக்கும் அத குக் பண்ணணும். இது எல்லாமே பண்றதுக்குள்ள இங்க சிக்கன் வந்து கம்ப்ளீட்டா தண்ணி எல்லாமே விட்டுட்டு அது ஃபுல்லா ட்ரை ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ வந்து கிரீன் சில்லி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் வினெகர் 1 டேபிள் ஸ்பூன் அந்த அளவுக்கு இதுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுக்கு ஆட் பண்ணுறதுக்காக கொஞ்சமா ஒரு 1 டீஸ்பூன் அந்த அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அத கொஞ்சமா தண்ணீல ஆட் பண்ணி ஸ்லரி மாரி ரெடி பண்ணிட்டு, சிக்கன் கூட சேர்த்துட்டேன். அண்ட் கொஞ்சம் திக்கா இருக்காம, ஆம் எங்களுக்கு வந்து கொஞ்சம் கிரேவியா இருந்தா பிடிக்கும். ஸோ, அதனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணி. இது எல்லாத்தையும் கலந்துட்டு லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் அந்த மாரி வேகறதுக்கு வச்சிடணும். அதுக்குள்ள எங்க பிரியாணி கூட கொதி வந்துடுச்சு. ஸோ, நான் இப்போ அத வேகறதுக்காக வச்சுட்டேன். இந்த டைம்ல நான் வந்து வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி தயிர் பச்சடிக்கு ரெடி பண்றேன். ஸோ, ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்களே பார்க்கலாம் கிரேவியா சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ஸோ, அவ்வளோதான். அண்ட் லாஸ்ட்டா நான் இப்போ வந்து சிக்கன் கபாப் ரெடி பண்றேன். அண்ட் எண்ணெய் ஹீட் ஆகுறதுக்கு வச்சுட்டு, இங்க நான் சைமல்டேனியஸா தயிர் பச்சடி கூட ரெடி பண்றேன். எங்களுக்கு வந்து தயிர் பச்சடியில குக்கும்பர் இருந்தா பிடிக்கும். அதனால நான் எப்பவும் ஆட் பண்ணுவேன். அண்ட் இத வந்து கார்ன்ஃப்ளவர் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கிறதுனால, சிக்கன் கபாப் வந்து ரொம்பவே கிரிஸ்பியா, ஜூஸியா வரும். ஸோ நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. அண்ட் சாப்பிடும்போது நாங்க வந்து லெமன் ஜூஸ் அப்படியே இந்த கபாப் மேல ஸ்க்வீஸ் பண்ணிட்டு நாங்க சாப்பிடுவோம். சாப்பிடுறதுக்கு ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும். நாங்க அப்படி சாப்பிடுறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ, அதனால நான் மிக்ஸ் பண்ணும்போதே அதுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணல. சில டைம் என்ன ஆகும்னா கசக்கும். ஸோ, அந்த டேஸ்ட் எங்களுக்கு பிடிக்காது. ஸோ, அதனால நாங்க வந்து இப்படி சாப்பிடுறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவோம். இத ஃப்ரை பண்ணும்போது குக்கரோட ப்ரெஷர் இறங்கிடுச்சு. ஸோ, உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பிரியாணி ஸ்லாஷ் பலாவ் வந்து ரொம்பவே நல்லா வந்திருந்துச்சு. அ இந்த பாட்டம்ல கொஞ்சமா அந்த ரோஸ்ட் அதிகமாவே ஆயிருந்துச்சு. பட் அது எங்களுக்கு பிடிக்கும். அதனால மேனேஜ் பண்ணிக்கிட்டோம். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு டின்னர் வந்து நாகார்ஜுனா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சில்லி சிக்கன், அதுக்கப்புறம் சிக்கன் பிரியாணி ஸ்லாஷ் பலாவ் அண்ட் அது கூட சிக்கன் கபாப் அண்ட் தயிர் பச்சடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.